ஆட பாவிங்களா, இவங்களாம் தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. டாஸ்கில் வந்து பாரு காப்பு வைக்கலான்னு சொல்லிட்டு கான்டெஸ்டன்ஸ் வந்து மெஜாரிட்டி செலக்ட் பண்ணது வந்து பாருவை தான் கியூசியா. பாரு அண்ட் திவாகர். ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்கில் வந்து மற்றவங்களுக்கு பேச்சே கிடையாது. எல்லாரும் வந்து பாரு திவாகருக்கு முன்னாடி கை கட்டி நிற்கிறாங்க. சார் இது பாருங்கள் சார், குவாலிட்டி செக் பண்ணுங்கள் சார், நல்லா இருக்குது சார்ன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்கு. இது வந்து பிக் பாஸ் வச்சு ஆப்புன்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கு புரியலை போல். ஸோ கனியோட மூஞ்சிலாம் பார்க்கணுமே, அவ்வளோதான், எதுவுமே இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஏதாவது ஒரு டாஸ்க்குனா வந்து கனி தான் வந்து மெயினாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து ஒப்பீனியன் சொல்லுவாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏதோ இவங்க தான் வந்து ரூல்ஸை கண்டுபிடிச்ச மாதிரி வந்து எல்லார்கிட்டையும் வந்து நீ இப்படி பண்ணு நான் அப்படி பண்ணுறேன் எல்லாம் சொல்லிட்டு நல்லா தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த டாஸ்க் வந்து செம்மையாக இருந்தது. ஜூஸ் பாட்டில் கலெக்ட் பண்ணி ஜூஸ் ஓனர்ஸ் கிட்ட இந்த பாட்டில் சேல் பண்ணுறதோட சரி, அவ்வளோதான், அவங்களோட ரோல் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து மெஜாரிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ்க்கு கூட ஓரளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நம்ம கியூசி தான் சான்ஸே இல்லை. முழுக்க இந்த டாஸ்க் வந்து கியூசி கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த டாஸ்க் வரும்போது பார்வதியை வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா, எதுக்குமே உதவாதவங்க, அதாவது இந்த டாஸ்கில் வந்து ஆடவும் முடியாது பேசவும் முடியாது, அந்த மாதிரி ரீசன்லாம் வந்து பிக் பாஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து இவங்க தான் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு திவாகரன் பார்வை செலக்ட் பண்ணாங்க. இப்போது இந்த டாஸ்க் வந்து இவங்க கையில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோதான், கனி வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிட்டாங்க. இந்த டாஸ்க் இனிமேல் வந்து எதுவுமே எனக்கு பண்ணுறதுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது வியன்னா வந்து சொல்கிறாங்க பாருக்கிட்டையும் அதே மாதிரி திவாகர்கிட்டையும், இந்த டீம் அதாவது கியூசி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓட்டிங் இருந்தது, யார் வந்து கியூசியாக போடலான்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது எதுக்குமே உதவாதவங்க அந்த மாதிரி தானே இவங்க மைண்டில் வந்து போட்ரே இருக்குது. ஸோ கனிலா வந்து வியன்னா சொல்கிறாங்க என்னென்னா, இவங்க வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது, பேசவும் முடியாது, ஓடி போய் எடுக்கவும் முடியாது, அந்த மாதிரி வந்து வியன்னா சொன்னாங்க. ஆரம்பத்தில் 2-3 பேர் கண்டினியூஸ்லி